ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். என்னடா கொஞ்சம் நாளாவே போஸ்ட் பண்ணல யூடியூப்ல அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. மேட்ச் வேறு முடிஞ்சிடுச்சு, பயங்கரமான மேட்ச் போச்சு, அதை பற்றி பேசலையா அப்படின்னு யோசிப்பீங்க. சரி, அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சரி, இனிவே நான் எதை பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, இந்தியன் T20 வேர்ல்ட் கப் பற்றி விமன் விளாடுறாங்க. அந்த விமன் விளாடுறதுல வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அதாவது விக்கெட் சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக விளாடுறாங்க. லீகே அதான் என்னன்னு தெரில, WPL ஸ்டார்ட் ஆனதுலேயே என்னன்னு தெரில, ஒரு பயங்கர மவுஸ் வந்த மாதிரி இருக்குது. விமன் பயங்கரமாக விளாடுறாங்க. இன்றைக்கி நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, இந்த வீடியோ வெளியே வரும்போது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஹவவர் நான் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது செமிஃபைனல் ஆன் த கோ. இந்தியாவில் IPL ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விமன்ஸ் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெவர்தலெஸ் த ஆஸ்திரேலியன் ஜகர்நாட்டை விமன்ஸ் கிரிக்கெட்டில் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் ஆஸ்திரேலியன் ஜகர்நாட்டை ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால், இந்தியா பண்ணுவாங்களா அப்படின்னா, இந்தியா மஸ்ட் ஹேவ் அன் அன்பிலீவபிள் டே அட் தி ஆஃபீஸ். 24 கேரட் கோல்டு மாதிரி எல்லாரும் விளாடணும். யாரெல்லாம் விளாடணும்? ஹர்மன்பிரீத் கௌர் விளாடணும், ஸ்மிருதி மந்தனா விளாடணும். அஃப்கோர்ஸ் ஐம் கோனா டாக் அபவுட் ரிச்சா கோஷ். நம்ம எல்லாருக்குமே ஷெஃபாலி வர்மாவை பற்றி தெரியும், ஸ்மிருதி மந்தனா பற்றி தெரியும், ஹர்மன்பிரீத் கௌரை பற்றி தெரியும். பட் சுச்சு புஜிக்கி அப்படின்னு இருக்க மாதிரி நம்ம ரிச்சா கோஷ் பார்க்கவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு சைல்டிஷ் இன்னசென்ஸ் இருக்குது அவங்களோட டெமினரில். என்ன பவருங்க! அந்த இங்கிலாந்து கேம் வந்து நம்ம தோற்றுருவோம். லாஸ்ட் கேம் இங்கிலாண்டோட, அதாவது அயர்லாண்டுக்கு முந்தின கேம் இங்கிலாண்டோட ஆடுவோம். அது ஜெயிச்சிருந்தா வி மைட் ஹவ் பீன் பிளேயிங் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த செமிஃபைனல்ஸ். பட் அது நடக்கலை. பட் வாட் ஹிட்டிங், வாட் ஸ்ட்ரைக்கிங்! அதாவது மிஸ் ஹிட்ஸ்லாம் 6 போகுது. ஒரு காலத்தில் தோனி அப்படி தான் பார்க்கும்போது இன்சைட் எட்ஜ் அவுட் சைட் எட்ஜ்லாம் போட்டு 6 போயிடும். அந்த மாதிரி ரிச்சா கோஷுக்கு போகுது. ஸோ இந்தியா அந்த ரைட் ட்ராக், பட் வி மஸ்ட் ஹேவ் அ ரியலி குட் டே. சரி, இப்போ ஷிஃப்ட் பண்ணி அப்படியே போகலாம். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி நிறையா அதாவது வந்து பயங்கர லீடப் இருந்தது இன்டு த சீரீஸ். இன்ஃபேக்ட் வந்து இட் இஸ் அ வெரி டைட் சீரீஸ், ஸ்டில் 2-0 இருக்குது. பட் மார்ஜின்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது. நாக்பூர் டெஸ்ட்டில் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அட் ஒன் ஸ்டேஜ் வந்து நம்ம லீடு எடுக்கும்போது 6 டவுன் 5 டவுன் இந்தியா, அதாவது 170 180 இருக்கும்போது 5 டவுன் 6 டவுன் இருந்தோம். ஜடேஜாவும் அக்சர் பார்ட்னர்ஷிப் அப்புறம் ஷமி அடிச்சதில் நம்ம ஒரு 200 ரன் லீடு போயிட்டோம். ஆஸ்திரேலியா வெண்ட் அவுட் ஆஃப் த கேம். அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கட் பண்ணி காப்பி பண்ணுங்க. நம்ம ஒரு 200க்கு ஆல் அவுட் ஆயிட்டோம். அதான் நம்ம சீக்கா சொல்ற மாதிரி, சீக்கால பொட்டலம் POTLAAM நான் சொல்றேன்டா அணி அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்மளை பொட்டலம் கட்டியிருந்தாங்கன்னா, ஒரு 150 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் அ கிக்-ஆஸ் கேம். அதே மாதிரி டெல்லி டெஸ்ட் அப்படியே கட் பண்ணிங்கன்னா, டெல்லி டெஸ்ட்டில் என்னாச்சு, இதான் 130 for 7, 120 for 7, 140 for 7 நானும் அக்ஷர் பட்டேலும் பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணும்போது அட் தட் ஸ்டேஜ் கண்டிப்பாக தெரியும் கேம் ரொம்ப பின்னாடி இருக்குன்னு. என் மைண்டில் லீடு எடுத்து கூட ஆடலாம், விக்கெட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தானே இருக்குது, ஈஸியாக தான். டு பி வெரி ஆனஸ்ட் வந்து அந்த விக்கெட்டில் எதுவுமே ஆன மாதிரி எனக்கு தெரில. அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் நாக்பூர்லேயும் சரி டெல்லிலையும் சரி, நீங்கள் காலை போட்டு சும்மா டங்கார்னு T20 கிரிக்கெட்டில் அடிக்கிற மாதிரி விக்கெட் இல்லை, அவ்வளோதான். அது வந்து எனி கேமில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா IPL T20 கேம்ஸ்லாம் நைட்டு நடக்குது, டியூ வந்துடும், விக்கெட்டு மொசைக் மாதிரி வழுக்கும். டே டைமில் இந்தியாவிலேயே நீங்கள் T20 மேட்ச் எப்பேற்பட்ட விக்கெட் போட்டாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். காலை போட்டுட்டு சும்மா பழுங்கி விரிய பாலை அடிக்க முடியாது. அந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அண்ட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்பால்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்கு, ஆடுறாங்க இங்கிலாந்து, பயங்கர ஃபாஸ்ட் பேஸ்டாக விளாடுறாங்க. இதில் எப்படி விளாட முடியுது? சர்டன் டைப் ஆஃப் விக்கெட்ஸ், அவங்க கேம் இப்படி தான் விளாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு சில விக்கெட்டில் நீங்கள் அந்த மாதிரி ஆடும்போது அடித்து மடிஞ்சிருவீங்க. இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டிஃபென்ஸ் ஆடி 100 ரன் ஆல் அவுட் ஆகிறதுக்கு அடிச்சு 140 அடிப்பேன்ல அப்படின்வாங்க. அதெல்லாம் அடித்து பார்த்தா தான் தெரியும், கேம் பேன் அவுட் ஆனதான் தெரியும். சம்டைம்ஸ் ஆன் விக்கெட் கண்டிஷன்ஸ் நீட் டு பி ரெஸ்பெக்டடுங்க. என்னோட கோச் W ராமன் எப்போவுமே சொல்லுவார், ஹலோ மிஸ்டர், கண்டிஷன்ஸோட முட்டாதப்பா, அது கண்டிஷன்ஸு. திடீர்னு பீச்சில் போயிட்டு கடல் தண்ணியோட மோதி நான் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஸ்விம் பண்ணுவியா? அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி பிச்சு எப்படி இருக்கோ அந்த பிச்சுக்கு மரியாதையை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி விளாட்னா அந்த பிச்சும் ஒன்று மரியாதை கொடுக்கும். கோவிலுக்கு போய் சாமி அப்படி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி பிச்சையும் கையெடுத்து கும்பிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மரியாதை நம்ம கொடுத்தோம்னா அதுவும் நமக்கு ஏற்ற டிவிடன்ஸை கொடுக்கும். ரோஹித் சர்மாவோட 100 உதாரணத்துக்கு, அக்ஷர் பட்டேலோட ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் இன் போத் கேம்ஸ், ரவீந்திர ஜடேஜாவோட நல்ல பேட்டிங். அஃப்கோர்ஸ் 2 மேட்ச்மே என்னாலையும் பேட்டிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் இஸ் பில்ட் ஆன் சவுண்ட் டிஃபென்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்னா என்ன? ஏன் அது டெஸ்ட்டுங்கிறாங்க? இட் டெஸ்ட் யுவர் டிஃபென்ஸ், இட் டெஸ்ட் யுவர் ப்ரெஷர், இட் டெஸ்ட் யுவர் எபிலிட்டி டு ஹேண்டில் ப்ரெஷர், இட் டெஸ்ட் யூ டு ஹேண்டில் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் இன் த கேம், இட் டெஸ்ட் யூ டு டெலிவர் அண்டர் ப்ரெஷர். அதாவது உங்களை ஒரு ப்ரெஷரில் போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு அந்த கேமே சொல்கிறேனே, 130 பின்னாடி இருந்தோம், அப்புறம் லீடு நெருக்கடி அடிஞ்சு 1 ரன் லீடு கிடச்சிது ஆஸ்திரேலியாவுக்கு. திருப்பி ஆடும்போது சாயந்தரம் 60 for 1. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் கூட சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் பாப்புலர், பேரை சொல்ல விரும்பலை. நைட் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு. நான் ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தேன். என்னடா இது அவுட் ஆயிட்டமே, பேட் கமின்ஸுக்கு ஃபிளிக் அடிச்சு நேராக போயிடுச்சு, நம்ம அப்படியே நின்று ஆடி இருந்தால் ஒரு 50 ரன் லீடு போட்டுருந்தானா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். கொஞ்சம் அப்படியே என் ஃபேமிலி வந்துருந்தாங்க டெல்லி டெஸ்ட்டுக்கு. அப்படியே பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் புலம்புறதெல்லாம் புலம்புனேன். நாடி இப்படி பண்ணிட்டான், நாடி அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி அவுட் ஆயிட்டாண்டி, இவன் இப்படி அவுட் ஆயிட்டாண்டி, ரோஹித் சர்மா மாதிரி யாராவது 100 அடிச்சிருந்தா அந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சும்மா ஒரு ஆதங்கத்தை கொட்டியிருந்தேன். அப்போ ஒரு மெசேஜ் வந்துச்சு,
அவர்கிட்டையும் கொட்டினேன். உடனே வெல் பிளேட் வெல் பேட்டர்னு அமிச்சாரு. உடனே அவர்கிட்டையும் கொட்டினேன், இந்த மாதிரி இப்படினாப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் உடனே அவள்தான் 1 நாள் பொட்டலாம் கட்டிடுவாங்க, உங்களை கட்டிடுவாங்க, 150-200 அடிப்பீங்க, காலி 1-0 1 நாள் அப்படின்னு போட்டார். செம்ம கட்டுப்பு, ரிப்ளையே பண்ணல, அப்படியே விட்டேன். ஆனால் அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருந்ததுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நெக்ஸ்ட் டே போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் செஷன் ஆடி ஒரு 100 ரன் மேலே போயிட்டு 160, 160க்கு 5, 160க்கு 7னா பங்களாதேஷில் என்ன நடந்தது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. 140 சேஸ் சும்மா ததிகினத்தும் போட்டுடுச்சு. அதான் 4th இன்னிங்ஸ் ஆஃப் டெஸ்ட் மேட்ச். கொஞ்சம் ஹெல்ப் இருந்துச்சுன்னா. ஹவர் இந்த டெல்லி சர்ஃபேஸில் ஒரு ட்ரிக் இருந்ததுங்க. ரஞ்சி ட்ராஃபிலையும் சரி, எப்போவுமே சரி, சவுத் இந்தியாவில், அதாவது இந்தியா ஒரு இடத்துல தான் எல்லாருமே பண்ணுற ஒரு மிஸ்டேக் இது கன்சிஸ்டண்ட்டாக. ஸ்ரீலங்காவில் போனீங்கன்னா எல்லா பிச்சும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி பவுன்ஸ் இருக்கும், ஒரே மாதிரி திரும்பும். ஏன்னா கண்ட்ரி சிறுசு. ஒரு சில இடத்துல ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் நவரும், ஹவர் பவுன்ஸு ஸ்பின் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் த்ரூ த டே. பாகிஸ்தான் போனீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், பழுங்கு விரியும், பயங்கரமாக ஃப்ளாட்டாக போடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா போனீங்கன்னா அந்த ஸ்பஞ்சி பவுன்ஸுனாங்க. ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அந்த ட்ரூ நேச்சர் ஆஃப் பவுன்ஸுவாங்க. இங்கிலாண்டில் கொஞ்சம் ஸ்விங் ஆகும், ஒரு சில விக்கெட் கொஞ்சம் திரும்புவாங்க. இந்தியா மேசிவ் கண்ட்ரி மட்டும் இல்லை, கண்ட்ரி வித் பீப்புள் வித் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. அதுதான் பியூட்டியே. லாங்குவேஜஸையும் மாறி எல்லாத்தையும் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு நம்ம கண்ட்ரியை பில்ட் பண்ணியிருக்கிறதே அதான். ஈஸ்ட்டுக்கு போனீங்கன்னா முட்டிக்கால் மேலே எழும்பாது விக்கெட். ஃபார் ஈஸ்ட் போனீங்கன்னா நார்த்தில் விக்கெட் ஓரளவுக்கு பவுன்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டே போக போக குட்டி ஸ்லோவாயினே போகும், லோவாயினே போகும். ஆனால் நார்த்தில் மட்டும் ஒரு நேச்சர் உண்டு. என்னன்னா காலையில் கொஞ்சம் இந்த மாதிரி டைமில் ரொம்ப பெரிய சம்மர் இல்லைன்னா ஈரப்பதம் கொஞ்சம் இறங்கும். அந்த ஈரப்பதம் இறங்கின உடனே திரும்பவும் ஃபாஸ்ட்டாக போகும், கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும் விக்கெட்டில். அதுதான் எல்லா நாளும் நடந்தது இந்த டெஸ்ட் மேட்ச்சில். ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் த கேமில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கும் செகண்ட் டே விழுந்தது, நமக்கும் தேர்ட் டே விழுந்தது. ஹவர் அந்த 2-3 விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஆட ஆரம்பிச்சிங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா, விழுந்துருச்சுடா செவ்வலை, அந்த தேங்காய் கீழே விழுறதுக்கு முன்னாடி போய் பிடிச்சணுண்டா அப்படிங்கிற மாதிரி அடித்து, நம்ம எவ்வளோ அடித்தாலும் நம்மளை அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை நம்ம அடிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அடின்னு அடித்து ஒரு மாதிரி அந்த செஷனே. நான் நினச்சேன் ஃபஸ்ட் செஷனில் ஒரு 5 விக்கெட் விழுந்துச்சுன்னா ப்ரெஷரில் போட்டு 160, 170, 200 கூட சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. காலைல பேசும்போது பேசிகிட்டு இருக்கேன் அப்படி தான் பசங்களோட. பார்த்தா அவங்க ஃபஸ்ட் செஷன் முடியறதுக்கும் அவங்க ஆல் அவுட் ஆகிறதுக்கும் விக்கெட் பெட்டர் ஆகிறதுக்கும் கரெக்டாக முடிஞ்சிச்சு. தெர் இஸ் நோ வேங்க. உண்மையாக சொல்லணும்னா 1000 பேர் பேசுவாங்க. ஃப்ளைட்டில் ஒருத்தர் வந்தபோது, என்னப்பா 3 நாளில் மேட்ச் முடிச்சிட்டிங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்படி இல்லாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் 2 விஷயம் மாறிடுச்சு. ஒன்று மென்டாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். ஃபாஸ்ட் பேஸ்ட்டாக ஆடணும்னு நினைக்கிறாங்க, ரன்னு வேகமாக வரணும்னு நினைக்கிறாங்க, டைம் எடுத்து ஆடணும்னு இப்போ இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் நினைக்கிறது இல்லை. அதனால முன்னாடி இருந்தவங்க இப்படி இருந்தவங்க இப்படி, யார் பெட்டர்னு பண்ணக்கூடாது, ஜென்ரேஷன்ஸ் அக்ராஸாக கம்பேர் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இந்த 2 பிச்சுமே 3 நாளில் முடிய வேண்டிய மேட்சே அல்ல, அனில் அல்லா அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே கேட்டுக்கிட்டார். ஏன்னா அவர் நம்ம வெங்கட்ராகவன் ஃப்ரெண்டு, அந்த காலத்துலேருந்து பேசுகிற ஆள். ஸோ அவர் சொன்னார், சொல்லி புரிய வச்சோடனே அப்புறம் சொன்னேன், சார் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் வயசில் பெரியவர், எங்கள் அப்பாவோட உங்களுக்கு வயசு ஜாஸ்தி அப்படின்னா. இல்லை டெஃபினெட்லி அக்ரி அப்படின்னாரு ஃப்ளைட்டில். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் தான் அந்த டெஸ்ட்டில் நடந்தது. 3வது டெஸ்ட் இண்டோர் போகிறோம். இண்டோர் நல்ல வென்யூ, 2 டெஸ்ட் ஆடிருக்கோம். எப்போவுமே க்ரௌடு பயங்கரமாக வரும். அஃப்கோர்ஸ் க்ரௌடு பின்னி இருக்குங்க. டெல்லியிலையும் சரி, ஃபஸ்ட்டு மேட்ச் நாக்பூர்லாம் ஊருக்கு ஒதுக்க போகிறோமா, டேய் அவனை ஊரை விட்டு தள்ளி வை அப்படிங்கிற மாதிரி இடத்துல கிரவுண்டு. அங்கெல்லாம் க்ரௌடு வந்துச்சு. டெல்லியில் ஃபுல் ஹவுஸ். என்ன ஹவுஸ், என்ன க்ரௌடு, என்ன ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் நிறையா நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்த்து டெஸ்ட் மேட்ச் பார்த்து புரியுறவங்க நிறைய பேர் வராங்க. ஹவர் ஐபிஎல் மேட்ச் பார்த்து வரவங்க மேட்ச் நல்லா ப்ரெஷராக போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி அந்த டைமில் டிஃபென்ஸ் எடுக்கணும், வி வாண்ட் 6 அப்படிங்கிறாங்க. அது மட்டும்தான். ஹவர் ஆஃப் லேட் லாஸ்ட் 2-3 இயர்ஸில் இந்தியாவில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு செம மவுஸ் வந்திருக்கு. அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டோட மவுஸில் நிறையா க்ரௌடு வராங்க, நிறையா பார்க்க அவங்க கற்றுப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் வேறு, இந்தியன் ஃபேன் ஆஸ்திரேலியன் ஃபேனை திட்டுறாங்க ஒரு மாதிரி நடக்குதுன்னு, அது கொஞ்சம் தவிர்க்கலாம். அடுத்த 2 வென்யூஸ் அட் இண்டோர் அண்ட் அகமதாபாத், அதெல்லாம் நடக்காமல் நம்ம ஊருக்கு வரவங்கள நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி அதிதி தேவோ பவ, அதாவது நம்ம கெஸ்ட்டு கடவுள் மாதிரி அப்படின்னு நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 டெஸ்ட் மேட்ச் இண்டோர்லேயும் அகமதாபாத்தையும் நல்லா போகணும். அதுக்கு உங்கள் வாழ்த்துக்கள், விஷஸ்லாம் டெஃபினட்டாக வேணும். இண்டோரில் 2 மேட்ச் ஆடிருக்கோம். ஒன்று நியூசிலாண்டு, ஒன்று பங்களாதேஷ். 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்கோம். நியூசிலாண்டோட எனக்கு ஒரு நல்ல வேட்டாக இருந்தது, நிறையா விக்கெட்ஸ் இருந்தது. பங்களாதேஷோடையும் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தேன். ஒரு ஐ திங்க் 4 சம்திங் எடுத்தேன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. அது ஒரு நல்ல வென்யூ, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ESPN கிரிக்கெட் ஃபோல ஸ்வீப் ஷாட்டை பற்றி கௌதம் கம்பீரும் ஹெய்டாஸும் அதான் மேத்யூ ஹேடன், அவங்க 2 பேரும் ஸ்வீப் ஷாட்டை பற்றி வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிச்சு, பிளாக் சாயில், ரெட் சாயில்னு. இண்டோரில் அநேகமாக இந்த ரெட் சாயிலா பிளாக் சாயிலான்னு தெரியல, 2மே இருக்குது. என்னன்னு பார்க்கணும். நீங்களும் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2-0ங்கிறதுனால அப்படின்னு வச்சிங்க. ஆஸ்திரேலியா நல்லா விளையாடிருக்காங்க, ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடிருக்காங்க. அந்த டைம்ஸ், அதாவது கரெக்டாக நேரம் பார்த்து அடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி, அந்த நேரம் பார்த்து அடிக்கும்போது நம்ம கொஞ்சம் பெட்டராக அடிச்சிருக்கோம் குறி பார்த்து. அதுதான் மேட்ரு. சரி இதெல்லாம் பேசுறியா, ஏன் லேட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் வீடியோ இவ்வளோ நாளாக வரல? TNPL ஆக்ஷன், அதாவது நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். தமிழ்நாடு பிரீமியர் லீக் எத்தனையோ தமிழக இளைஞர்களுக்கும் கிரிக்கெட் ஒரு முன்னோடியாக நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பயங்கர களமாக இருந்திருக்கு TNPLங்கிறது. அதுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த வருஷம் ஆக்ஷன்,
முதல் முறையாக ஆக்ஷன் எல்லாருமே அண்டர் த ஹேமர் போகிறாங்க. கிட்டத்தட்ட 900 பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ஷனுக்காக இங்கே வந்திருக்கேன். எங்கள் டீம் அசம்பிள் இருக்குது. அதை பற்றி ஒரு சின்ன ஸ்னீக் பீக் பார்க்கலாம், வாங்க போகலாம். காஸ்டியூம் சேஞ்ச் நல்லா பார்த்துக்கோங்க, திண்டுக்கல் டிராகன்ஸ். ஸோ நான் டிஎன்பிஎலுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து ஆடிட்டு இருக்கிற டீமு. மோர் தென் a டீம், இட்ஸ் லைக் அ ஃபேமிலி மாதிரி. எங்கிட்ட வந்து ஓனர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ பார்த்துக்கப்பா, உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டீமை முதல் வருஷத்துலேருந்து விட்டுருக்காங்க. 7th அந்த டிராஃப்ட் இருந்திருக்கும். எப்போதுமே வந்து 7வது டீமாக எடுப்போம். அந்த 7வது டீமாக, அதாவது முன்னாடி இது வரைக்கும் டிராஃப்ட் ஆக்ஷன் கிடையாது, தான் ஃபஸ்ட்டு டைம் ஆக்ஷனு. டிராஃப்ட் எப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோர் ஆஃப் 50 பிளேயர்ஸ் தான் நல்ல பிளேயர்ஸ் இருப்பாங்க. அந்த கோருக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டரில் போகும்போது ஃபஸ்ட்டு 2T பேட்ரியட்ஸ், CSG இவங்கெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்து முடிச்சோடனே திண்டுக்கல் டிராகன்ஸ் 7வது பிளேயர் எடுப்பாங்க. ஸோ 7வது பிளேயர், எங்களோட 7வது பிளேயர் எடுக்கும்போது அது 49th பிளேயர் அந்த லாட் வரும். ஸோ எவ்ரி டைம் கிடைக்கும் போது அந்த குவாலிட்டி கம்மியாகினே போகும். ஹவவர் கிட்டத்தட்ட ஆடின வருஷத்து எல்லாத்துலேயுமே நாக் அவுட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கும். 3 ஃபைனல் வந்திருக்கும். எங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு டைட்டில் இல்லை, ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லா தடவையும் என்ன ஆகும்னா, கஷ்டப்பட்டு போயிடுவோம். 2 சீசன் நான் ஃபுல்லாக விளாடினேன். அந்த சீசன் விளாடி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் போது ஏதாவது மேட்ச் வந்துடும். நானுமே டிஎன்சியில் சொல்லுவேன், ஏப்பா நான் ஃபுல் சீசன் விளாட்றேன், நான் ஆடினா நல்லது தானே, உங்களுக்கு செமிஃபைனல் ஃபைனலையும் கரெக்டாக இருக்க மாதிரி போடக்கூடாதா இருக்கும்போதுன்னு கேட்டிருக்கேன். பட் ஆனால் இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேர்னஸ் கொண்டு வரணும் லீக்லன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎல் ஆக்ஷனுக்காக புஷ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆக்ஷனுக்காக வந்திருக்கேன். இங்கே நம்ம மகாபலிபுரத்தில் ஒரு இடத்துல ஒரு ரிசார்ட்டில் ஆக்ஷன் நடக்குது இப்போ. ஸோ அந்த ஆக்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அதான் என்னப்பா இப்போ தானே க்ரீன் ட்ரெஸ்ஸில் இருந்த ட்ரெஸ் மாற்றிட்டு வேறு நாளா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. வேறு நாள் கிடையாது, அதே நாள் தான் காஸ்டியூம் சேஞ்ச். லைட் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஆக்ஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. டேபிளையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னோட இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்திருக்காங்க என் கூட விளாட்னவங்க கேதார் அண்ட் சீனா. ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்பீங்க. டேபிள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுதான் ஃபைனல் செக்மெண்ட்டு. ஒரு ஆக்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 70 லட்சம் தாங்க பட்ஜெட்டு. அதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். சொல்லு, எவ்வளோ நாள் பிளான் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் சொல்லி. ஏன்னா இதுதான் டிஎன்பிஎல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்ஷன்றதுனால இது வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரோட பேஸ் ப்ரைஸ் என்ன, யாரோட நார்மல் ப்ரைஸ் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. ஸோ வி ஹேட் டு டூ லாட் ஆஃப் பெர்மிடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ். ஒவ்வொரு காம்பினேஷன் ஒரு பிளேயர் எந்த பிராக்கெட்டுக்கு போனால் அதுக்கேற்ற மாதிரி டீம் எப்படி நம்ம அசம்பிள் பண்ண முடியும்னு வி ஹேட் லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் அண்ட் மார்க் ஆப்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see who goes where and how it shapes up accordingly. சரி, ஆக்ஷனோட ஃபார்மேட் சொல்லிடுறேன். கேட்டகரி A, B, C, D அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஐபிஎல்லாம் செட்டாக விடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா வந்து இந்தியாவுக்கு விளாடின பிளேயர்ஸ், பினா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளாடினவங்க, சினா குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிஎன்பிஎல் மேட்சஸ் விளாடினவங்க, டினா இல்லை நீ வந்து போதும்பா நீ பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி ஒரு செக்ஷனு. இன்னைக்கும் நாளைக்கும் சேர்ந்து நடக்குது ஆக்ஷன். ஸ்ரீனிவாசன் நீ என்னப்பா சொல்ற, ஏதாவது சொல்லு. இவர் அடிக்கடி இவர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஆக்ஷன் சும்மா அவரே விளையாடுவார். அவர் டீம்லாம் அது வச்சுக்கல, பட் டெய்லி விளையாடுவார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. இந்த ஆக்ஷன் வந்து பார்க்கும்போது இந்த ஆக்ஷன் இல்லை, என்னோட ஆக்ஷன் வந்து நிறைய இந்த இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நம்ம டீமை மாத்திரம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆப்வியஸாக அதர் டீம்ஸும் எப்படி காம்பினேஷன்ஸ் போகிறாங்கன்றதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுலேருந்து நிறைய லேர்னிங்ஸ் கிடைச்சது. ஸோ ஹோப் டு see a very good auction. சரி, நீங்கள் யாரெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் இதில் என்னன்னா செட்ஸ் கிடையாததுனால ரேண்டம் ட்ரா, யார் எப்போ வர போறான்னு தெரியாது. ஸோ தட் இஸ் கோயிங் டு மேக் இட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 தமிழில் வருது லைவ். ஹைலைட்ஸும் போட சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வரும்போது ஹைலைட்ஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். இது யாருக்கிட்ட போகிற, நடராஜனா, சந்தீப் வாரியரா, விஜய் சங்கரா, வாஷிங்டன் சுந்தரா, யாருக்கு போகிற? வெயிட் அண்ட் வாட்ச். இவர் சொல்லுவாரு, நான் தூக்குவேன். அப்படிதான்டா. அதேதான். சரி சீனா, ஒன் ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் ஐ லெட் யூ கோ. இந்த டோர்னமெண்ட்ல ஜூன்லேருந்து ஜூலை வரைக்கும் நடக்க போகுது. இந்த டோர்னமெண்ட்ல இந்த டோர்னமெண்ட் சிஎஸ்ஜி நிறைய ஜெயிச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். இதுதான் ஆக்ஷன் பெட்டரா டிராஃப்ட் பெட்டரா? அவங்களோட தாட் என்ன பொறுத்தவரையிலும் ஆக்ஷன் தான் பெட்டர். கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா நிறையா மிக்ஸ் அண்ட் மேட்ச் இருக்கும். ஸோ டிராஃப்ட்னா ஒரு பேட்டர்னில் போயிட்டு இருக்கும். ஆக்ஷன்றது அப்படி கிடையாது. லாஸ்ட் வரலையும் இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டிங். அந்த அருணாச்சலம் என்ன பாடம் அது? அண்ணாமலை கண்ணாடி இருக்கா? எதிரா அண்ணாமலை கடை விலை ஏத்துறது. கண்ணாடி இல்ல, கண்ணாடியை தூக்குறோம், பிளேயரை விட்டுறோம். யாருமே எடுக்கிறதா இல்ல, சும்மா வந்திருக்கோம். நாங்க தான் இன்னைக்கு அபிஷியலா மிக்சர் சாப்பிட போறோம். அப்படியே உள்ள போங்க, டேபிள் எல்லாம் காட்டுறேன், அப்படியே பாத்துக்கங்க. நான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, பிரீஃப் பண்ண போறாங்க. இதான் எங்க டேபிள். ஹாய்.